திமுகவுக்கும் அரசியல் நாகரிகத்துக்கும் ரொம்ப தூரம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம பெருந்தலைவர் காமராஜரை கலைஞர் அவர்கள் பேசாத வார்த்தையா, ஏசாத இழிச்சொற்களா? அதே போல இந்திரா காந்தி அவர்களை இதே கலைஞர் கருணாநிதி அவர்கள் எவ்வளோ கேவலமா பேச முடியுமோ அவ்வளோ கேவலமா பேசியிருக்காங்க. அதே திராவிட பாரம்பரியத்தில் வந்தவர் தான் நம்மளுடைய ராசா அவர்களும். அவர்கள் இந்த மாதிரி ஒரு கொச்சையான வார்த்தையை பயன்படுத்துறதுல ரொம்ப ஆச்சரியம் எதுவும் இல்லை. அவங்கெல்லாம் நல்ல வார்த்தை பேசினாங்கன்னா தான் நம்ம ஆச்சரியப்படணும். அதே போல ஆராசா சொல்லி இருக்கிற வார்த்தையை நம்ம ஒரு எக்ஸ்டென்ட்டுக்கு ஒத்துக்கிட்டு போறோம். ஏன்னா ஆராசா அளவுக்கு நாங்கள்லாம் புச்சாலிங்க கிடையாது. நல்லா கவனிச்சு பாருங்க. 1,76,000 கோடி ஊழல் பண்ணி தீகார் ஜெயிலுக்கு போன ஆராசா புத்திசாலி தான்.